Hi friends, welcome back to our channel Kushi Wonderland. நான் உங்க பிரவீனா, இது என்னோட பொண்ணு குஷி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் லிஃப்ட் ஆர் எலிவேட்டர் பத்தி பார்க்க போறோம். எதுக்கு அதுக்கு டூ நேம்ஸ் இருக்கு? ஏன்னா எலிவேட்டர் அப்படின்றது அமெரிக்கன் இங்கிலீஷ், அது வந்துட்டு யுஎஸ்ஏ கனடா அங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. லிஃப்ட் அப்படின்றது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ஓகேவா? அது நம்ம இந்தியால, இங்கிலாந்துல, ஆஸ்திரேலியால அங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, சரியா? ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறதுக்கு முன்னாடி ரியலா லிஃப்ட்ல நடந்த இன்சிடென்ட்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் பாத்தீங்க அப்படின்னா, அமரப்பள்ளி ட்ரீம் வேலி அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல, நொய்டால இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல சர்வீஸ் லிஃப்ட்ல இருந்த 9 மெம்பர்ஸ் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, 14th ஃப்ளோர்ல இருந்து அந்த லிஃப்ட் வந்துட்டு ஃப்ரீ ஃபால் ஆயிருக்கு, கீழே விழுந்துருச்சு, சரிங்களா? ஸோ அதுல பாத்தீங்கன்னா மெயின் ரீசன், அந்த அஃபீஷியலுக்கு வந்துட்டு அதுல ஆல்ரெடி டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு அப்படின்றது தெரியும். அண்ட் மழை டைம்ல சர்வீஸ் லிஃப்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதும் தெரியும். அது தெரிஞ்சும் அந்த லேபர்ஸ் அதை யூஸ் பண்றதுக்கு அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன், சரிங்களா? ஸோ அதனால அதுல இருந்த சம்பந்தப்பட்ட அஃபீஷியல்ஸ் 4 பேரை கைது பண்ணிட்டாங்க. அண்ட் அதுல இறந்து போன ஒருத்தவங்களுக்குமே 25 lakhs காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். செகண்ட் இன்சிடென்ட் அதுவுமே ஆக்சுவலா நொய்டால நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். ஸோ பராஸ் டைரா சொசைட்டி அப்படின்ற ஒரு அபார்ட்மெண்ட்ல 4th ஃப்ளோர்ல இருந்த லிஃப்ட் பாத்தீங்கன்னா 25th ஃப்ளோருக்கு ஃபாஸ்டா போயிட்டு அந்த மேல இருந்த ரூஃபை ஹிட் பண்ணி அந்த ரூஃப் ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு, சரிங்களா? அவ்வளோ ஃபாஸ்டா போயிருக்கு சடனா. மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா, ஓவர் ஸ்பீட் ப்ரொடெக்ஷன் சென்சார் வந்துட்டு அங்க வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு, பிரேக்கிங் சிஸ்டமுமே ஃபெயில் ஆயிருக்கு. அதுதான் மெயின் ரீசன். ஸோ இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு, சரிங்களா? பட் ஃபார்ச்சுனேட்லி அதுல இருந்த 3 பேர் வந்து சின்ன சின்ன காயங்களோட உயிர் தப்பிச்சிட்டாங்க. ஓகே, அண்ட் அது வந்து செகண்ட் இன்சிடென்ட். தேர்ட் இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா, காசியாபாத்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். அதுல கிட்டத்தட்ட ஒரு 76 வயசு இருக்கிற ஒரு ஓல்டு பர்சன், அவர் என்ன பண்ணியிருக்காரு, லிஃப்ட் பட்டனை பிரஸ் பண்ணியிருக்காரு, லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அவர் வேற ஏதோ கவனத்துல அப்படியே உள்ள போயிருக்காரு. பட் லிஃப்ட் ஆக்சுவலா அந்த ஃப்ளோர்லயே இல்லை, அது வேற ஃப்ளோர்ல இருந்திருக்கு. ஸோ அதை கவனிக்காத அவரு கீழே விழுந்து இறந்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து உங்களால பார்க்க முடியும். ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு லிஃப்டால நடந்த ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து போகுது. அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா சின்ன சின்ன குழந்தைங்க பாத்தீங்கன்னா, இந்த இன்சிடென்ட்ஸ் லிஃப்ட்ல ஸ்பெசிஃபிக்கா பாதிக்கப்பட்ட குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனாலதான் சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க இல்லாம லிஃப்ட்டுக்குள்ளேயே போகக்கூடாது, சரிங்களா? அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். லிஃப்ட்டுக்கு சம்பந்தமா என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லிஃப்ட் இருக்கு அப்படின்றத பாத்துடலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேசஞ்சர் லிஃப்ட். ஆமா, பேசஞ்சர் லிஃப்ட் அப்படின்னா என்னடா? பேசஞ்சர் லிஃப்ட்னா நம்ம வந்து கீழே இருந்து மேல போக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் பேசஞ்சர் லிஃப்ட். எக்ஸாம்பிள் வந்து அபார்ட்மெண்ட்ல இருக்கு இல்லையா, அதுதான். வெரி குட். ஓகே, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா கூட்ஸ் லிஃப்ட். கூட்ஸ் லிஃப்ட் வந்து யூஸ்ஃபுல்லா ஷாப்பிங் மால்ஸ்ல இருக்கும். அது வந்து ஹெவியான பொருட்களை கேரி பண்ண யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட். ஓகே, நேம்க்கு ஏத்த மாதிரி கூட்ஸ் லிஃப்ட் அப்படின்னா கூட்ஸ் கேரி பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் கூட்ஸ் லிஃப்ட், சரிங்களா? அடுத்து தேர்ட் வந்து ஹாஸ்பிட்டல் லிஃப்ட். ஹாஸ்பிட்டல் லிஃப்ட் வந்து ஸ்ட்ரெச்சர் இல்ல வீல் சேர்ல எடுத்துட்டு போக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதான் ஹாஸ்பிட்டல் லிஃப்ட். அது வந்து அதனால எக்ஸ்ட்ரா வைடா இருக்கும். கரெக்ட். ஓகே, அது ஹாஸ்பிட்டல் லிஃப்ட். குட். அடுத்து கிளாஸ் லிஃப்ட் ஆர் பனரோமிக் லிஃப்ட்னு சொல்லுவாங்க, சரியா? அப்படின்னா என்னடா? கிளாஸ் லிஃப்ட் வந்து ஷாப்பிங் மால்ஸ்ல இருக்கும். அதுக்குள்ள போனா வெளியே என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம ஈஸியா பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் ஷாப்ஸ் வெளியே இருக்கும் இல்லையா, ஸோ அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட். ஓகே, அண்ட் ஃபைனலா புதுசா இருக்கு, இதை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லை. நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. டம் வெயிட்டர் லிஃப்ட். டம் வெயிட்டர் லிஃப்ட் வந்து ஃபுட்டை வந்து நம்ம உள்ள வச்சோம்னா ஒரு ஃப்ளோர்ல இருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு எடுத்துட்டு போக உதவியா இருக்கும். வெரி குட். இப்ப நம்ம லிஃப்ட்ல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தி பார்க்கலாம், சரிங்களா? நம்ம இந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்ணணும். அதனால நம்ம இப்படி டப்பு டப்புன்னு பிரஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அது எப்பயோ வரல ஸ்பீட்ல தான் அது வரும். நீங்க ரொம்ப ஸ்பீடா வரும் அப்படிலாம் நினைக்க கூடாது. நம்ம பெரியவங்க கூட தான் உள்ள போகணும். நம்ம கையை இப்படி வச்சுட்டு நம்ம டக்குன்னு உள்ள போயிடணும். இதுதான் எமர்ஜென்சி பட்டன். இது வந்து எமர்ஜென்சி போன். அதுவும் அங்க மேல இருக்கு இல்லையா, அது வந்து கெப்பாசிட்டி லிமிட் போர்டு. அங்க என்ன இருக்குன்னா 6% தான் அதுல டிராவல் பண்ண முடியும். இந்த லிஃப்ட்ல டிராவல் பண்ண முடியும்.
லிஃப்ட் ஸ்டக் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டு இந்த போனை எடுத்து 112க்கு கால் பண்ணணும். அது வந்து எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் நம்பர். அதுவும் நம்ம லிஃப்ட்ல பேனிக் ஆக கூடாது. ஒருவேளை நம்ம பேனிக் ஆனோம்னா நம்மளோட ஆக்சிஜன் வந்து வேஸ்ட் ஆகி நம்மளுக்கு பேனிக் அட்டாக் வரக்கூட சான்சஸ் இருக்கு. நம்ம இந்த பட்டன்ஸை மாத்தி மாத்தி பிரஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ஓப்பனுக்கு, இது வந்து க்ளோஸ்க்கு. இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு வந்து இங்க இருக்கு, உங்களுக்கு வேணும்னா அதை படிச்சு பாருங்க. இந்தியன் லிஃப்ட் சேஃப்டி ரூல்ஸ். 6 monthsக்கு ஒரு தடவை லிஃப்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். லிஃப்ட்டுக்குள்ள எமர்ஜென்சி போனோ கெப்பாசிட்டி லிமிட் போர்டோ இருக்கணும், அது வந்து மஸ்ட். ரெசிடென்ஷியல் லிஃப்ட்ல மினிமம் 20 to 25 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் இருக்கணும். ஃபயர் அலாரம் கேக்குது, அதாவது பில்டிங்ல ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ அந்த ஃபயர் அலாரம் சவுண்ட் கேக்குது அப்படின்னா இமீடியட்டா நம்ம லிஃப்ட்ல போய் ஏறணுமா ஏறக்கூடாதா? ஏறவே கூடாது, நம்ம வந்து ஸ்டெப்ஸ்ல போகணும். வெரி குட். ஏன்னா ஃபயர் அலாரம் இருக்கு அப்படின்னாலே, ஃபயர் இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னாலே எலக்ட்ரிக்கல் சப்ளை எல்லாம் கட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்பிட்வீன்ல லிஃப்ட் வந்து நமக்கு ஸ்டாப் ஆகுற சான்சஸ் இருக்கு, நம்ம உள்ளேயே மாட்டிக்குவோம். சரிங்களா? அதனால லிஃப்ட்டை வந்து அந்த டைம்ல யூஸ் பண்ணவே கூடாது. சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, சப்போஸ் ஏதாவது மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது அன்யூஷுவல் சவுண்டோ இல்ல ஜர்க்கிங் எஃபெக்டோ, டோர்ஸ் வந்து ப்ராப்பரா க்ளோஸ் ஆகாம இருக்கு அப்படின்னா இமீடியட்டா நம்ம என்ன பண்ணணும்? செக்யூரிட்டிக்கு போய் நம்ம சொல்லணும். செக்யூரிட்டி கிட்ட சொல்லலாம், இல்ல செக்ரட்டரி, அந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி கிட்ட சொல்லலாம், இன்சார்ஜஸ் யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட அதை இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் டூஸ். டோன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணக்கூடாது? லிஃப்ட்டுக்குள்ள நம்ம ஜம்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம குதிக்கிறப்ப என்ன ஆகும்னா, ரிப்பீட்டடா குதிக்கிறப்போ அந்த வைப்ரேஷன் சென்சார் இருக்கும் இல்லையா, அது வைப்ரேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ லிஃப்ட் என்ன நினைச்சுக்கோம் அப்படின்னா, ஏதோ எமர்ஜென்சி சுச்சுவேஷன் போல இருக்கு, ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு இமீடியட்டா அது ஸ்டாப் ஆயிடும். சரிங்களா? ஸோ இன் பிட்வீன் ஒரு ஃப்ளோருக்கு 2 ஃப்ளோருக்கு நடுவுல அது நின்னுடும். ஸோ அது தேவையில்லாத இஷ்யூ. ஸோ ஜம்ப் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. அடுத்து வேற என்ன பண்ணக்கூடாது? நான் வந்து நம்மளாவே டோர்ஸை புல்லோ புஷோ பண்ணவே கூடாது. ஸோ டோர்ஸை வந்து ஹார்டா புஷ் பண்றது அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா டோரோட மோட்டார்ஸ் வந்துட்டு சீக்கிரமா டேமேஜ் ஆயிடும். அடுத்து வேற என்ன பண்ணக்கூடாது? ஒவ்வொரு ஃப்ளோர்ல பட்டன்ஸ் இருக்கும்ல, அது எல்லாமே நம்ம ஒரே டைம்ல பிரஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஃப்ளோர்ல நின்னுலாம் பண்ணவே கூடாது. அது வந்து பேட் ஹேபிட். சும்மா விளையாட்டுக்குன்னு சின்ன சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா பட்டனையும் பிரஸ் பண்ணி விட்டுருவாங்க. அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி முக்கியமா இன்னொரு விஷயம், வெஹிக்கல், ஸோ அதோட பேட்டரி எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த லிஃப்ட்ல எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்குள்ள வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி எடுத்துட்டு போறப்போ ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு அப்படின்னா பேட்டரி வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகும், வெடிக்கும். ஸோ லிஃப்ட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கிறதுனால நம்மளால எஸ்கேப் ஆகவும் முடியாது. ஸோ பேட்டரிஸ், பவர் பேங்க், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் லிஃப்ட்ல கேரி பண்ணக்கூடாது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க குஷி வண்டர் லேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.